அன்பான உறவுகளுக்கு இனியவளின் அன்பான வணக்கங்கள். தமிழ் தேசியம் சார்ந்து பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே வரோம். தமிழருடைய நலம் அந்த தமிழ் தேசியத்தில் அடங்கும். அதனுடைய பின்னணியில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ஒரு தம்பதியினர் அக்குபங்க்சர் துறையில் உண்மையிலே நிறைய சிறந்த சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஜெயந்த் அக்குபங்க்சர் அவங்களுடைய மருத்துவமனையின் பெயர். திருமதி பரிமளசெல்வி, திரு மோகன். இவங்க ரெண்டு பேரும் நம்மளோட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, வெறுமே மருத்துவத்தை பற்றி மட்டுமே இல்லாமல் தமிழர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறத நம்ம உண்மையிலே உணர்ந்து அதை நோக்கி நம்ம போனால் மட்டும்தான் நம்மளுடைய கனவுகளை நம்மளால் அடைய முடியும். அதன் முதல் படி உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உளவியல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்திலேருந்து தான் மற்றது எல்லாமே வர முடியும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததில் எனக்கு கிட்டத்தட்ட 2 வருடம் 3 வருடமும் உங்களுக்கு தெரியும். நானே உங்ககிட்ட மருத்துவம் எடுத்திருக்கேன். அந்த முதுகு பிரச்சனையும் அதே மாதிரி முட்டி இருந்தது. அதுக்கப்புறம் நான் ட்ரெக்கிங் போயிட்டு வந்தேன். ஐ திங்க் ஒரு டெஸ்டிமோனியல் கூட கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ ஆக்சுவலி உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் ஏன் முக்கியமாக இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ளார கொண்டு வந்துட முடியும். நிச்சயமாக அதில் கொண்டு வந்துட முடியும். இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி மூலமாக பல நோய்கள் வருது. அது என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். முதல் விஷயம் தூக்கம் கெடுது. தூக்கம் கெட்டதுன்னா, அதாவது தூக்கங்கிறது எங்கன்னா நீங்கள் நம்மளுடைய ஒர்க் ஸ்டைலில் இதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, க்யூர் அப்படின்றீங்க. க்யூர் அப்படிங்கிற வார்த்தையே தவறு, சட்டப்படி குற்றம். பிளாக் மேஜிக்கல் ரெமெடி ஆக்டில் வருது. அப்படியா? ஆமாம். ஏன்னா உடலில் நீங்கள் மெஷின் கிடையாது. நீங்கள் க்யூர் அப்படின்னா திரும்ப வரக்கூடாது. எனக்கு இன்றைக்கி சுகர் இருக்குது, நான் இன்றைக்கி இப்போ 43 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 44 வயசு ஆகுது அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு 40க்கு மேலே தான் சுகர் வரும். இப்போ அப்படிலாம் இல்லை, நிறைய பேருக்கு வருது. ஒரு 40-44 வயசில் சுகர் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உள்ள எனக்கு இல்லை, நல்லா தான் இருந்தேன். இன்றைக்கி ஏன் வருதுன்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் தப்பான லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு சுகர் வருது. அதை ரிவர்ஸ் பண்ணிடுறோம். நம்ம அக்குபஞ்சரில் ரிவர்ஸ் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அதே தப்பு பண்ணுறாங்கன்னா திரும்ப வரதான் செய்யும். நீங்கள் அதை நார்மலாகவே நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு உடம்புக்கு இனிமேல் இது வராது நம்மளால் அறுதிட்டு சொல்லிடவே முடியாது. இன்றைக்கி இது சரி பண்ணிட்டோம், நாளைக்கு நீங்கள் மறுபடியும் தப்பான வாழ்வியல் முறை கடைபிடிச்சிங்க அப்படின்னா அந்த தவறு மறுபடியும் நடக்கலாம். நம்ம அதை செய்வோமா செய்ய மாட்டோம், அது நம்மளே சார்ந்ததாக இருக்குது. அப்போ க்யூர்ன்றது மருத்துவத்தில் இல்லை, நம்மளுடைய கையில் தான் இருக்கு. ஃபெர்டிலிட்டி மட்டுமே கிடையாது, நிறைய விஷயம், நிறைய டிசீஸ் இருக்குது. இதில் பேசிக் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோன்றதுல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட வயிறு யாருடைய வயிறு நல்ல ஆரோக்கியமாக இருக்கோ அவங்களுக்கு டிசீஸே வராது. ஆக்சுவலி பேஸ்மெண்ட்டே ஸ்டொமக் தான். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம்னு ஒன்று இருக்குது. நம்ம உடலில் இருக்கிற ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனுக்கும் ஒரு டைமிங்ஸ் இருக்குது ஒர்க் பண்ணுறது, பீகார்ஸ். இப்போ ஸ்டொமக்குன்னு பார்த்திங்கன்னா 7 to 9 அந்த டைமில் தான் நம்ம சாப்பிடணும். எத்தனை பேர் நம்ம சாப்பிடுவோம்னு நினைக்கிறீங்க? ஆனால் அது கடைபிடிச்சிங்கன்னா நிஜமாவே டிசீஸே வராது ஆக்சுவலி. ஏன்னா 7 to 9க்கு வயிறு கரெக்டாக காத்துட்ருக்கும், சாப்பாடு வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கு பார்க்குது. என்சைம் சுரந்து பண்ணும்போது நம்ம ஃபுட்டை போட்டுட்டோம்னா அது கிரைண்ட் பண்ணி அரைச்சி அடுத்து தள்ளிட்டு அது அடுத்த வேலைக்கு தயாராகும். ஆனால் நீங்கள் சாப்பிடவே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, அந்த என்சைம் எல்லாம் அப்படியே படிஞ்சு அல்சர் வரத்துக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ அது 9 வரைக்கும் பார்த்துட்டு 9க்கு அப்புறம் அது சைலண்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், 9:30க்கு நல்லா சுட சாப்பிடுவோம். அது போய் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது கிரைண்ட் பண்ணாது. ஸோ அந்த ஃபுட்டு என்ன ஆகும், அப்படியே ஸ்டே ஆகிட்டு புளிச்சு போயிடும். புளிச்சுட்டு கெட்ட கேஸாக மாறிடும். ஸோ வெயிட் போடுறது எல்லா டிசீஸ்க்கும் பேஸ் இதுதான். அதே மாதிரி இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 11:30க்கு மறுபடியும் சாப்பிடுவீங்க. இப்போ சாப்பிடாம விட்டுட்டா அப்போ போட்டு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டாலும் இந்த பழைய புளிச்சதோட அந்த மத்தியானம் புதுசாக சாப்பிட்றீங்களா, அதுவும் இதோட சேர்ந்து புளிச்சு தான் போயிடும். அப்போ அது எனர்ஜியாக கன்வெர்ட்டே ஆகாது. எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன சாப்பிட்டாலும் இந்த பையனுக்கு ஒட்ட மாட்டேங்குது, இந்த பொண்ணுக்கு ஒட்ட மாட்டேங்குது, இல்லாட்டி ரொம்ப ஒபீஸாரா, அந்த மாதிரிக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் தான். இந்த டைம் தான் 7 to 9. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் இதை பண்ணாங்கன்னா நிஜமாக ரொம்ப டவுன் சுகர் ஆகும். பிகாஸ் அவங்க 9 to 11 சாப்பிட்டாங்கன்னா அது ஸ்ப்ளீனோட டைம். அந்த ஸ்ப்ளீனோட டைம் சைனீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் நீங்கள் வாட்டர் கூட குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. 9 to 11.
டோட்டலாகவே பயன்படுத்துறீங்க நீங்கள். இல்லை நீங்கள் பண்ணி இப்போ உள்ள கல்ச்சர் யங்ஸ்டர்ஸ் இப்போ என்னுடைய மகனே பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு 3 மணிக்கு தான் போய் தூங்கவே போவோம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து 2க்குள்ளே சாப்பிடணும், அது ஓகே. அதே மாதிரி நைட்டுக்கும் 8க்குலாம் சாப்பிட்டுட்டு தூங்குற டைம் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம லிவரும் கால் பிளாடரும் ஒர்க் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 to 3. இந்த 11 to 3 வந்து கண்டிப்பாக நீங்கள் பெட்டில் இருக்கணும். நம்ம 3 o'clock தான் படுக்கவே போகிறோம். ஆக்சுவலி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலி தன்னுடைய பசங்க நேரத்துக்கு தூங்காதுக்கு மொபைல் ஃபோனை வேற வச்சுட்டு ராத்திரியெல்லாம் திடீர்னு எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வருது. அதே மாதிரி அது ஃபுட்டுமே உங்களுக்கு தள்ளி போகுது. இதனால என்ன பாதிப்பு? எல்லாமே பாதிக்கப்படும், ஃபுல் பாடி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா கால் பிளாடரும் லிவரும் வந்துட்டு ஒரு பேரு, அதோட ஒர்க் டைம் தான் வந்து 11 to 3. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு அது ஒர்க் பண்ணும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லிவர் வந்துட்டு காலையில் நம்ம எந்திரிச்சதுலேருந்து படுக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம், நம்ம என்ன சாப்பிட்டோம், நம்ம என்ன சிந்திச்சோம், நம்ம என்ன பேசுகிறோம், இல்லை அழுதோமா சரி எல்லாத்தையும் வந்துட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தள்ளிட்டு இருக்கோம் அந்த டைமில் தான். அந்த டைமில் நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ லிவர் தான் மேக்ஸிமம், லிவர் அண்ட் கால் பிளாடர் தான் பாதிக்கப்படும். ஆனால் அது இப்போ வந்து ஒரு 35 வரைக்கும் ஒன்றுமே தெரியாது, அதோட எஃபெக்ட் எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 35க்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆரம்பிக்கும் டைஜஷன் ஆகுது, இன்டைஜஷன் வரும், எல்லாமே அப்போ தான் வரும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே மொபைல் ஃபோன் வச்சுக்கிறோம், மொபைல் ஃபோன் வைக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கண்கள் வந்து பார்க்குது இல்லையா, கண்ணு தான் வந்துட்டு கவர்ன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் கால் பிளாடர் தான். இப்போ ரொம்ப கோவப்படுறாங்க வந்து நம்ம நினைப்போம் அவனோட கேரக்டரே அப்படி இல்லை, சில பேருக்கு இருக்கலாம். மற்றபடி இப்போ நம்ம ஒரு தப்பு நடக்கும்போது கோவப்படுறது வேற, மற்றபடி எல்லாத்துக்குமே இரிட்டேட்டடாக எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லிவரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிவரை கால் பிளாடர் கண்டிப்பாக ஹீட் இருக்கும், ஆனால் அது ஸ்கேனில் தெரியாது. ஆக்சுவலி ஹீட் இன் லிவர் வந்து ஸ்கேனில் தெரியாது, பட் அவங்க பாடி நம்ம பேசும்போது தெரியும் என்னென்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்களோ. ஸோ நம்ம வந்து லிவரை ட்ரீட் பண்ணாலே இது சரியாயிடும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போது ஐடி பீப்புள் பையன்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபெர்டிலிட்டி 30+ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஐவிஎஃப்க்கு வராங்க, டெஸ்ட் டியூப் பேபிக்கு. அதுக்கு ஒரு பேசிக் ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா யார் தப்பு கல்ப்ரிட் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைய என்ன சொல்கிறோம், நீ போ பெரிய பணக்காரனாயிடு, காரு வாங்கு, பங்களா வாங்கு, அப்புறமா கல்யாணம் பண்ணி தான் சொல்லி கொடுக்குறோம். அவன் ஓடி படிக்கும் போதே எப்படி போகிறான் பாருங்கள், மூட்டை எத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வரணும் படிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நல்ல கம்பெனியாக பார்த்து வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் நல்லா சம்பாதி, கார் ஓனாக வாங்கிக்கோ, வீடு வாங்கிக்கோ, அப்புறம் கல்யாணம் பண்ணு. அதே பண்ணுறான் அவன் எப்படி இருக்கான்றதை பற்றி பேரண்ட்ஸ்க்கு கவலையே கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், ஹெல்த்தை பற்றி நினைப்பாங்க, சரி நல்லா இருக்கணும் எல்லா அம்மா அப்பா, பட் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அவங்க இதுக்கு தான் கொடுக்குறாங்க, வெல்த்துக்கு தான், ஹெல்த்துக்கு இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஓடி கடைசியில் ஒரு 30 தான் கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஓன் பண்ணிட்டு. அப்போ வந்துட்டு குழந்தை எங்கன்னு கேட்டால் வராது. அப்பயும் பேரண்ட்ஸ் தான் வந்து திட்டுறாங்க, குழந்தை இல்லைன்னு அந்த பொண்ணையும் இந்த பையனையும். இப்போ குழந்தை இல்லைன்னு திருப்பியும் அவன் வந்து ஐடியில் சம்பாதிச்ச எல்லா காசும் எடுத்துகிட்டு போயிட்டு ஐவிஎஃப் சென்டரில் கொட்டுறான். அப்பயும் அந்த குழந்தை வர்றது கஷ்டம்தான், கேள்விக்குறி தான். இப்போ லைஃபே போகுது. அப்போ பேரண்ட்ஸ் உட்காந்து அழகிறாங்க, என் பையன் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெயிக்கணும் தான் நினைக்கிறாங்க. கொஞ்சமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக விரும்பி செஞ்சு நல்லா நிம்மதியாக குழந்தை குட்டியோட வாழணும். அது ஐவிஎஃப் மையங்கள் வரமா சபமா அப்படிங்கிற கேள்விக்குள்ள நம்ம போகவே தேவையில்லை. இது நம்ம லீட் பண்ணுற லைஃப் சரியா தப்பாங்கிறத நம்ம யோசிச்சோம்னா தான் நான் சரியாச்சுன்னா அங்கேயே நம்ம போகிறோம். நம்ம இங்கே நம்ம சரியாக நம்ம அமைச்சிக்கல அப்படிங்கும் போது தான் நீங்கள் உடல் நிலைமை அப்படி தான். நீங்கள் என்ன வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் தான் வேறு வழி இல்லை. ஆனால் ப்ரிவென்டிவாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த ப்ரிவென்டிவ் இதில் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைதான். ஆக்சுவலாக அந்த வாழ்வியல் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடைய வாழ்வியலை வந்து மீட் எடுக்கணும், தமிழருடைய வாழ்வியலை மீட் எடுக்கணும். மீட் எடுத்தாலே நம்ம பல பிரச்சனைகளை வந்து தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிறது திருப்பி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ட்ரக்ஸு, இந்த குடியும் புகைப்பழக்கும், இந்த திருப்பியும் இப்போ கஞ்சாலாம் கூட வந்துருச்சு. இதுதான் வந்து ஒருத்தனுடைய உடல்நிலையை பாதிக்குது அப்படின்றப்பது இன்னைக்கு தூக்கத்துக்கு அதாவது வாழ்க்கையே வந்து சொல்லுவாங்க. இந்த லிவர் எல்லாம் பாதிக்கப்படும், சில லிவர் சிரோசிஸ் நான் சொல்லுவாங்க. அது வழக்கமாக என்னன்னா லிவர் பாதிப்பு கெட்டு போறவங்க எல்லாம் வந்து நம்ம குடிக்கிறவங்களுக்கு தான் லிவர் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க கோவப்படுறவங்க,
ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே கூட பாதிக்கப்படும். பாதிக்கப்படும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு செடி, இந்த செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செடியை தினமும் 2 செடி வச்சுக்கோங்க. இந்த ரூமில் ஒரு செடி, அந்த ரூமில் ஒரு செடி. தினமும் இதை வந்து அது ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் பேசிட்டு இன்னொரு செடி வந்து திட்டிக்கிட்டே இருங்க. அந்த திட்டிக்கிட்டே இருக்க செடி வளராது அப்படிங்கிறாங்க. அது மாதிரியான ஒரு ரிசர்ச்சும் வந்திருக்கு. அப்போ மனித உடம்புக்கும் அதே தானே, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே நம்ம. இல்லை, இது நான் டோட்டலாக அக்ரி பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பெரும் மன உளைச்சலில் இருக்கும்போது தான் எனக்கு இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பெரிய அளவில் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு வந்து ஓ மை காட், இவ்வளோ விஷயம் இருக்கா நம்ம நெகட்டிவிட்டிக்கு அப்படின்றது யோசிச்சா. நீங்கள் சொல்லும்போது இட்ஸ் ரியலி சம்திங் தட் யூ ஹேவ் டு கம்யூனிகேட். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த நார்சிசம்ன்றது வந்து பரவலாக இருக்குது. நெகட்டிவிட்டி, எது எடுத்தாலும் சந்தேகம், எது எடுத்தாலும் கோபம், எது எடுத்தாலும் எடுத்துரிஞ்சு. இதனால சிலர் நினைப்பாங்க அப்போ குடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. குடிக்கிறது தப்பு தான், அது ஒரு பக்கம் தப்புனாலும் இது ஒரு பக்கம் தப்பு. நம்ம அதை நிறைய பேர் பரவாயில்ல பிரச்சனை சொல்லிட்டாங்க, குடிச்சாதான் லிவர்ல இல்லை, குடிக்கலனாலும் லிவர் கெட்டு போகுங்கிறாங்க, அதான் குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அதுவும் கெடுதல் தான், இதுவும் கெடுதல் தான். சமூகத்துக்கு ரெண்டுமே கெடுதல் தான். அதான் சொல்றேன், அந்த குழந்தை வந்து ஏன் சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லைன்னா கூட பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய அந்த இதோட எதுனா படிப்பான். அதெல்லாம் கூட அவனுக்கு நோயா வரும்னு தான் சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணா, அந்த குழந்தைய வளர்க்கும் போதுலேருந்தே அது சந்தோஷத்தை பேஸ் பண்ணியே. பியர் ப்ரெஷர். ஆமா, இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம எல்லாருமே இருக்கிறது அந்த பியர் ப்ரெஷர்ல தான். இது ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து ஸ்கூல்ல 11th 12th படிக்கும் போது என்ன வந்து அப்பா பேங்க் அனுப்பிச்சுடுவாரு. இல்ல, நானுமே அந்த டைம்ல காலேஜ் போனா கூட பையனை வந்து பேங்க்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க. அதுதான் நான் சொல்றது, திராவிட தலைமுறைன்னு ஒன்று உருவாயிருக்கு. அந்த தலைமுறை வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, ஒண்ணு நமக்கான மரியாதை கொடுக்காது, ஒண்ணுமே தெரியாது. என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு பாரத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பசங்களை சொபிஸ்டிகேட்டடா அவங்க மாத்த நினைக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு ஒரு கட்டத்துல பெற்றவங்க இல்லைன்னா அது சமாளிக்க முடியாம போயிடுது. இன்னுமே நான் என்னுடைய தேவைக்கு ஏதாவது ஆலோசனையில அப்பாட்ட தான் கேட்கிறேன். நான் இருந்தாலுமே கூட நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த தகவலை கடத்தணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலை கடத்தணும். இல்லை, இப்போ இன்னைக்குள்ள பிள்ளைங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய யார் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் யார் உயர்ந்திருக்காங்களோ அவங்க பேச்சு தான் கேட்கணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது வந்து இதை எப்படி பார்க்குறதுனே தெரியல. அப்போ வெற்றினா அந்த பொருளாதார வெற்றி தான் வெற்றின்றது பார்க்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு குடும்பமாக ஒரு அமைப்பாக இருக்கிறது வெற்றி இல்லை. நீங்கள் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அவன் நல்ல வசதியாக இருக்கான் அப்படின்னா தான் சக்ஸஸ்ஃபுல். இல்லையா, அதை நம்ம சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறோமே. இப்போ ஸ்கூலில் கூட ஃபஸ்ட்டு படிக்கிற பையனை தான் வந்து புகழ்ச்சியாக பேசுகிறாங்க. ஆனால் நல்ல கேரக்டர் இருக்கிற பையன் சொல்லி எப்பயாவது புகழ்ந்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. அது மாதிரி தான் அப்படியே சின்ன வயசுலேருந்தே வளர்றாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போ ஒருத்தருடைய தனித்தன்மையும் நம்ம கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு உளவியல் பிரச்சனை வந்து இன்னைக்கு சமூக பிரச்சனையாக மாறி இன்னைக்கு என்ன சொல்கிறது, எல்லாருமே ஒரு அழுத்தத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் எங்கே உட்காந்து பேசுகிறோம்? 2 பசங்க, அம்மா அப்பா 4 பேரும் உட்காந்து இந்த மாதிரி பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அப்போ வந்து அப்பாவோ அம்மாவோ சரி, நீ வந்து நல்லா படின்னு சொல்கிறாங்க, நீ வந்து நல்ல குணத்தோடு இருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தெரிஞ்சுக்கோ, இல்லை வந்து கெட்டதெல்லாம் இது அப்படின்லாம் கூட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை இந்த காலத்தில். படிச்சுடு உனக்கு அதான் லைஃபு அப்படின்னு சொல்லி வளர்த்துடும். இப்போ நல்லா படித்து மார்க் வாங்குற பையன் கூட கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகும். ப்ரெஷர் கண்டிப்பாக அடிமையாகும். ப்ரெஷர். அதனால பேசிக்காக எங்கன்னா நம்ம இங்கே தான், நம்ம கிட்ட தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் கெட்டவன் இருக்கான்னா அவங்க அம்மாவை தான் நான் திட்டுவேன். அவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தான் நான் இப்பயுமே சொல்லுவேன். ஒரு தாயால் முடியாதா சொல்லுங்க? ஐயோ, முடியல, சமாளிக்கல. இல்லை, முடியும் கண்டிப்பா. இன்னைக்கு இருக்க சூழல்ல உண்மையா சொல்லணும்னா, இப்ப நான் வந்து என் மகனோட முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லல. எதுக்கு அப்படின்னா, அவனை இழுத்து போய் படுக்க வச்சுட்டு படுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் முடிச்சிட்டு இருக்கேன். இல்ல இப்ப நீங்க அந்த டாபிக்கோட வரணும். இப்ப ரீசெண்டா பாலியல் வன்கொடுமைகள்லாம் நிறைய நடக்குது, குழந்தைங்க இந்த மாதிரி. அதெல்லாம் காரணம் என்னன்னா, பெற்றவங்க தான் அந்த பையனை எஜுகேட் பண்ணணும். அந்த பையனை சீர்திருத்தக்கூடிய வேலை யாருன்னா அந்த பையனா வந்து தெரிஞ்சுக்கணும். அவன் எங்க போறான், எப்படி ஒரு அம்மாவுக்கு தெரியாம இருக்குமோ, ஒரு அப்பாவுக்கு தெரியாம ஒரு பையன் வளர்ந்துட்டே இருக்கான் கெட்டவனா, அது எப்படி இவங்களுக்கு தெரியாம இருக்கும்? அவங்க கண்டுக்கிறது இல்ல, என்னமோ வளர்றான் அப்படிதான். அப்ப இவங்களுக்கே கவனம் இல்ல. கவனம் இருந்திருந்தா அவங்க கேட்டிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க, தடுத்திருக்கலாம். ஆனா யாரும் அப்படி பண்றதே இல்லைன்னு சொல்றேன். நம்ம பழக்கமே இல்லை. அப்படின்னு ஒரு காலத்துல, அதாவது என்ன சொல்றது, நல்லவர்களா வாழணுங்கிற அந்த ஒரு இதை வந்து எல்லாருமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ வந்து என்னன்னா, ஒரு திருமணம் பண்றதுக்கு ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்குது வேண்டாம், குடிக்காரன் அவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே எல்லாமே எல்லா கெட்ட பழக்கங்களும் அதில் இன்க்ளூட் ஆகிடுது. அவன் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பணம் சேர்க்கறதுக்கு இல்லை அடிப்பான், அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம். ஸோ மக்களுடைய மனநிலையே என்ன ஆகுதுன்னா, அவன் கெட்டவனாக இருந்தாலுமே நீங்கள் பணம் சேர்த்துட்டா அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அது அது ரொம்ப தவறான சோஷியல் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. சோஷியல் அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்க. இப்போ ஆக்சுவலாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த குடி, புகைப்பழக்கம், இல்ல கஞ்சா, இவங்களுக்கு உங்களோட இதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் வந்து கண்டிப்பா ஃபுட்டுமே ஒரு அடிக்ஷன் தான். இப்போ சில எல்லாம் நீங்க எப்போ பார்த்தாலும் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்போதான் சாப்பிடுவாங்க, வெளில போனால் எதை பார்த்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். இது எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் வந்து ஈவன் காஃபி கூட சில பேர் கிரேவிங் ஜாஸ்தி இருக்கும், ஸ்வீட்ஸ் மேலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அக்குபங்க்சர் ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அந்த கிரேவிங் அப்படியே குறைஞ்சிடும். எல்லாரும் கேட்டுக்கோங்க. முக்கியமான நிஜமா எந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் எது வந்து அப்நார்மலா நம்மளுக்கு வேணும்னு தோணுதோ அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஆர்கன்ஸ் தான். இப்பயும் சொல்றேன், இப்போ ஸ்ப்ளீன் வந்து தேவை. ஸ்வீட் ரொம்ப விரும்புறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்ப்ளீனை கவனிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனுக்கும் ஒரு இது இருக்குது, டேஸ்ட்டு. ஸோ அதனால் அதை ஈஸியாக சரி பண்ண முடியும் அக்குபங்க்சரால், கண்டிப்பாக முடியும். ஓகே. ஈவன் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிடுக்கு அப்புறமா ஸ்மெல்லே சுத்தமாக இல்லை. 2 இயர்ஸாகவே அவருக்கு எந்த நல்ல ஸ்மெல்லும் சரி கெட்ட ஸ்மெல் எதுவுமே தெரியாது. அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சிட்டிங்ஸ்லேயே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். வீட்டில் வந்து நான்வெஜ் செஞ்சாங்க, நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி அக்குபங்க்சரில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக. இதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு எடுத்தீங்கன்னா அது கூட மேனியா இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு சிசோஃபெர்னியா, அந்த மாதிரி நிறைய வந்துட்டு பெக்யூலியரான ஒரு விஷயங்களுக்கு கூட வித்தவுட் மெடிசன், ட்ரக்ஸே இல்லாமல் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து செடேட் பண்ணுற மாதிரி ஒரு மெடிசன் இருக்கும். அது சாப்பிட்டா எப்பவுமே ஒரு தூக்கத்துலேயே இருப்பாங்க, ஒரு மயக்கத்துலேயே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அக்குபங்க்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அக்குபங்க்சர் கிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸையும் சொல்லிக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக இந்த சாப்பிட்றது தூங்குறது நான் கண்டிப்பாக செய்ய சொல்லுவேன். கண்டிப்பாக செய்ய சொல்லுவீங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு அதை அவாய்ட் பண்ணாலுமே இது சரி பண்ணி வைக்கும். அதாவது இவங்களை சரி பண்ணி கொண்டா விட்டுரும், திரும்ப அவங்க தப்புனாலும் திரும்ப அது அதோட பக்கத்தை எழுதுக்குது. ஓகே, ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க ஆக்சுவலா. உண்மையாவே சயின்ஸ் தான் இது. நிறைய பேர் சொல்லுவாங்க அக்குபங்க்சர் மேஜிக் ஏதோ அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சயின்ஸ் பிளாசிபோ அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பிளாசிபோ அப்படின்னு சொல்றது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் இல்லை அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு ஆமா அப்படிதான் ஒரு நம்பிக்கை. அது அலோபதிக்குமா அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மா கம்பெனியும் வந்து ஒரு மெடிசனையும் வந்து அவங்க பேப்பர்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், அந்த மெடிசனை வந்து கொண்டு வரதுக்கு பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இன்றைக்கி மாற்று முறை மருத்துவம் சொல்லக்கூடிய முதன்மை மருத்துவங்கள் எதையுமே வந்து அதுக்கான இதை வந்து அரசாங்கமும் செலவழிக்கிறது இல்லை, மருந்து நிறுவனங்களும் செலவழிக்க. ஏன்னா இது மருந்துகள் இல்லை, சித்தாக்கோ ஆயுர்வேதாக்கோ கூட மருந்து நிறுவனங்கள் இருக்குது, ஆனால் அது பெரிய அளவில் இல்லை. அக்குபங்க்சருக்கு மருந்தே இல்லை. அப்போது இது யார் பண்ணணும்னா அரசாங்கம் பண்ணணும், இல்லை தனிநபர் பண்ணணும். தனிநபருக்கு அவங்க வருமானம் ஈட்டக்கூடிய வேலையில் இருப்பாங்களா, ரிசர்ச் சப்மிட் பண்ணுறதுல வேலையில் இருப்பாங்களான்னா முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா அது பிளாசிபோ அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தள்ளப்பட்டு விடும். ஸோ இதுதான் நிலவரம்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ பேர் இது வந்து ஒரு யாரோ ஒருத்தரே கூட இது மாதிரி சிலர்லாம் ஆக்குபங்க்சர் இவங்க பண்ணுறாங்க, இவங்களை வச்சு 2-3 ரிசர்ச் நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு யாரை விருப்பப்படுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அணுகலாம், அதெல்லாம் மாற்றுக்கிறது. ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு வெறுமனே பிளாசிபோ அப்படின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். சரியா இப்போ எங்களுக்கே கூட இப்போ எங்களுடைய ரிவ்யூ ஒருத்தர் கொடுத்துருப்பார், ஒரு மருத்துவர் தான் கொடுத்துருப்பார். அது ஒரு மருத்துவருக்கு தெரியும் அவங்க எதனால அந்த பிரச்சனை வந்தது, அது எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு அது ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு எங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான். ஸோ பிளாசிபோ கிடையாது இது. பிளாசிபோ நிலைமையில் இருக்குது. அதை ரிசர்ச் பேப்பர் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது வந்து உண்மையாக பிளாசிபோவான மக்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆமாம், எங்களுடைய இப்போ நான் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துகிட்ருக்கேன். அதுலேயும் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வேட்டிகன் கிட்ட வந்து பல விஷயங்களை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த யோகம்ன்றதை கூட வந்து அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் டு, ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் இதுலேருந்து இது பார்க்கும்போது இது ஒரு ரிச்கிராஃப்ட் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. நம்ம தான் நம்மளுடைய விளக்கத்தை கொடுக்கணும். இது எப்படி எங்கேருந்து உருவாச்சு, எதனால உருவாச்சு, இது வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம்.
இயற்கை சார்ந்த விஷயம் எப்படி வந்து தவறானதாக இருக்க முடியும், இது கடவுள் படைச்சதுதான்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. அப்போ இதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது பிளஸிபோன்ற அந்த விஷயத்தை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய. இல்லை, இப்போ இவங்க அக்குபல்ச்சரில் கருத்தரிப்புக்கு தொடர்பான பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 2000 பேஷண்ட் அவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இவங்க வெல்வர்ஸ்டுன்னே சொல்லலாம். ஸோ அவங்க கருத்தரிப்பு தொடர்பான அல்லது மகளிர் நோய்கள் தொடர்பான இதை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேஷண்ட்டை பார்த்துருப்பாங்க. மகளிர்னு சொன்னோன்னா ஐ ஹாவ் அ கொஸ்டின். இப்போது இயல்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள்னா ஒரு தனி ட்ராக் தான் நம்மளுடைய இது. அதுவும் வந்து இப்போது வணிக ரீதியாக நம்ம போகும்போது சில சமயத்தில் வந்து சங்கடமாக இருக்கும் சில விஷயங்களை சொல்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கேன். வணிகர் கூட்டத்தில் நான் போகணுன்னாலும் வந்து திடீர்னு போக மாட்டேன், இல்லை திடீர்னு வந்து கிராக்கியாக இருப்பேன். இப்போ எனக்கு வந்து தெரியும், ஓகே இந்த மூடு இந்த டைம்ஸும் என்னை நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன். இது வந்து ஆக்சுவலி என்ன யூஸ்வலாக சொல்லுவேன் அப்படின்னா இட் இஸ் நான் ஒரு விமன், என்னுடைய இயல்பு இது. என்னை வந்து ஒரு ஆணோட டோட்டலாக கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் தோளுக்கு இடையே நிற்பேங்கிறதுலையும் அதில் உறுதியாக சொல்வேன். இது ஒரு குழப்பமான ஒரு சூழலாக இருக்கலாம். பட் எனக்கு உங்ககிட்ட என்ன கேள்வினா, பெண்கள் எஸ்பெஷலி இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், இல்லை மாதவிடாய் அந்த டெம்பரமெண்ட்ஸு, இதனால வர்ற அந்த உளவியல் பிரச்சனைகள் அதோட வந்திருக்காங்களா உங்ககிட்ட? 100% சரி பண்ணலாம் நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லாமே. அதாவது வந்து மெனோபாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ரீ மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ், மெனோபாஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மெனோபாஸ்னால் என்னன்னே தெரியாது. அந்த மெனோபாஸ் டைமில் நம்ம அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மூட் ஸ்விங் இருக்கும். திடீர்னு கோவம் வரும், திடீர்னு அமைதியாக இருப்பீங்க, திடீர்னு அழுக வரும், திடீர்னு சைலண்ட் ஆகிடுவீங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளஷ் சொல்லுவோம், திடீர்னு உடம்பு அப்படியே சூடாகிட்டு அப்படியே டக்குன்னு சில்லுன்னு ஆகிட்டு அப்படியே ஸ்வெட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்போ சில அம்மாக்கள் வந்து அப்படியே எரிஞ்சு கூட விழுவாங்க சில நேரத்தில் குழந்தைங்க வந்து பேசும்போது பசங்க. ஆனால் இதில் வந்து இதை கூட இருக்க ஹஸ்பண்ட் ப்ளஸ் குழந்தைங்களும் இதை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். எல்லாருக்குமே புரிஞ்சால் அம்மாவை ஈஸியாக கொண்டு வரலாம். ஆனால் அது யாருமே அம்மா கத்துறா சண்டை போடுறா அப்படின்னு தான் ஹஸ்பண்ட் நினைக்கிறா கண்டிப்பாக. ஆனால் அது ஏன் அவள் அப்படி பண்ணுறான்னா அவள் உடம்பு ரீதியாக அவளுக்கு இது வரக்கூடியது. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக மெனோபாஸ்ன்றதே வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது நிஜம். அப்போது அவங்க ஃபுட்டும் பார்த்திங்கன்னா நல்ல கால்சியமு, ரிச் ப்ரோட்டீனு, அது எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் இப்போ அந்த மாதிரி எடுக்கணும் ஃபுட்டு. கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நீங்கள் ஃபுட்டில். அதுக்கப்புறம் வந்து மைண்டு வந்துட்டு வீட்டில் எப்படின்னு தெரில, நீங்களாக வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு தெளிவில் இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து எது பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பீச்சுக்கு போங்க. நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, போயிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக தண்ணியில் கால் வச்சுட்டு வரணும். பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம காற்று வந்து பீச் காற்று வந்து உப்பு கலந்து இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து உப்புக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறது, நெகட்டிவிட்டி எடுக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஏன் எல்லாருமே பீச்சுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாகிறாங்க, எல்லாம் ஃப்ரீயாகிறாங்கன்னா இதுதான் ரீசன். அந்த உப்பு காற்று படும்போது நம்மளுக்கு இருக்க அந்த சோகம் போயிடும், நெகட்டிவிட்டி போயிடுது. ஸோ அதேமாதிரி அந்த உப்பு தண்ணியில் காலை வைக்கும் போதும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து அப்படியே படுத்து பாருங்க, அப்படியே நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு சவுண்ட் ஸ்லீப் ஆகும். சூப்பர். அதே மாதிரி போயிட்டு வந்தால் நல்லா தூங்குவோம். அதுதான் அது இந்த கோயிலுக்கு போகிறது கூட அதுதான். நீங்கள் வெறும் காலில் போய் நடக்கிறோம், நம்ம எர்த்திங்னு சொல்லுவாங்க. நார்மலாக இன்னைக்கு எல்லாத்துக்குமே எர்த்திங் தேவை. எப்படி இதுதான் மண்ணு தரையில கால் கோயில் கூட நம்ம வெறும் காலில் நடக்கிறோம்னா அதுதான் இல்லையா. மண் இருக்குல்ல, வெறுமனே தரை, மண் தரை, அதில் வந்து கால் வச்சிடுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க. இந்த மாதிரி ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தை பிடிங்க, மரத்தை விட்டு இல்லை நம்ம இயற்கை வணங்குறது. அதில் இருக்கிற எனர்ஜி தான் நம்மளுக்கு தேவை. அந்த இப்போ நான் லிவர் சொன்னேன் பார்த்தீங்களா, லிவரோட இது பார்த்தீங்கன்னா உட்டு தான். ஸோ அந்த உட்டு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த எனர்ஜி குடிக்குதோ லிவர் நல்லா ஃப்ரெஷ் ஆகும். நம்ம ஹைஜீனிக்னு சொல்லிட்டு செருப்பை தொடுறதுல கையில கிளவுஸ் போட்டுக்கிறோம், மரத்தை தொட்டா அழுக்கூட்டி அப்படிலாம் இல்லை. நம்ம அந்த எர்த்து நம்ம எப்போ நம்ம எடுக்கிறது அப்போ மண் தரை நிற்கும் போது இது பூமி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல ஸ்டமக் தான் பூமி. இது அதனால வந்து நீங்கள் மண் தரையில் நில்லுங்க. இந்த சிமெண்ட்லாம் இல்லாமல் சாதாரண மண் சொல்கிறேன். இப்போ ஒரு பார்க்குக்கு போறீங்க, மண்ணு கொட்டி நின்னோம்னா அது இல்ல. பார்க்குக்கு போறீங்கல்ல, பார்க்குல செடி மரத்தோட ஒரு மண்ணோட இருக்குல்ல மரம், அங்க நின்னுக்கிட்டு நீங்க அந்த மரத்தை பிடிச்சிட்டே இருங்க.
ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி பாருங்க. அண்ணன் எனக்கு தேடி பிடிக்க முடியல அப்படின்னா இன்னைக்கு சென்னையில அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல எதிர்த்து மரத்தை தொட்டிட்டாது நம்ம அங்க போய் மட்டும் 10 நிமிஷம் டெய்லி நின்று பாருங்க. ரொம்ப கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்லயே கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை லோன்லினஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கெட்டில் தண்ணி குளிக்கிறதுக்கு போயிட்டு பக்கெட் ஃபுல்லாக சால்ட் இடுங்க, அந்த தண்ணியில் குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அது நெகட்டிவ் எடுக்கிறது. ஓகே, ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம யாராவது இறந்துட்டாங்கன்னு ஒரு வீட்டுக்கு போகிறோம், அப்போ வந்து கூட நீங்கள் அந்த மாதிரி உப்பு தண்ணியில் குளிங்க. எப்போ வேணாலும் நீங்கள் உப்பு தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் எல்லாமே எடுக்கும். ஓகே, இப்போ மைண்டு ஃபிசிக்கலி மென்டலி. உடனே ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, எனக்கு தெரிஞ்சு உங்க குடும்பத்துல யாருமே சோப் யூஸ் பண்றது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு இல்லை 2014-16 எனக்கு தெரியல, வருஷம் ஞாபகம் இல்லை. அதுலேருந்து நான் வந்து சோப் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு நான் தான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினேன். அப்புறம் அதுக்கப்புறம் சோப் இல்லாதால நாங்களும் அதே அப்படி சோப் காலியானோடனே வாங்கி வைக்கிற நானும் அதை பெருசாக இது பண்ணாதனால இவங்க வந்து சோப் இல்லாமல் குழிக்க பழகிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டயும் சொல்லும்போது சோப் போடாமல் எப்படி அப்படிம்பாங்க. சோப் போடாமல் எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க, ஏதாவது இதாக இருக்கா அப்படின்னா இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து இன்னைக்கு சோப்புங்கிறது ப்ளீச்சிங் மாதிரியான ஒரு தான், நீங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆயிலியை எடுத்துரும். ஸோ அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், அதுதான். மற்றபடி நமக்கு சோப் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். நான் எப்படி இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இல்லையே அவங்களுக்கு? இல்லை, நான் நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால தான் கேட்குறேன். நீங்கள் அது பாருங்கள், நீங்கள் ஒரு 21 நாள் நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள். 21 days. ஆமாம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அது நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான். என்னென்னா துணி துவைக்கிறதுக்காக நம்ம வந்து சோப் போடுவோம், சோப் தூள் போடுவோம். ஒரு கட்டத்தில் என்னென்னா வாஷிங் மிஷினில் நம்ம இந்த ஆட்டோமேட்டடு அது போட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே சரி சும்மாவே போடுவோமே, அது காலி ஆனது எங்களுக்கும் தெரியல, நாங்கள் போட்டுகிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் என் பொண்ணு, அப்பா சோப் காலி ஆகிடுச்சுப்பா அப்படின்னா, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஓ நம்ம அது லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா, சரிம்மா விடுமா அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ட்ரெஸ்ஸில் அழுக்கு போகுது. சோப்போட தான் அழுக்கு போகுது அப்படிங்கிறது அப்போ ஒரு மித்தா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ கூட என்னன்னா, சோப் காலி ஆயிடுச்சுன்னா அப்பப்போ என் பொண்ணு அப்பாப்பா ஸ்மெல் வர மாட்டேங்குதுப்பா, ஏதாவது போடுங்கப்பா அப்படிமா. அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த கம்ஃபர்ட் இல்லை அது மாதிரி இருக்கும், வாங்கி கொடுப்பேன். அப்போ சில சோப் போடு அப்படிம்பாங்க, வாங்கி போடுவேன், மறுபடியும் அது விட்டுருவேன். சோப்பு இல்லாமையும் அது ட்ரெஸ் சுத்தமாக தான் ஆகுது, அழுக்கு ஆகலை. மேபி அது நம்ம வந்து நிறைய அழுக்கு தொடர்பான வேலைகள் நம்ம செய்யறதுனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் நான் இப்போதைக்கு என்னுடைய இதுக்கு வந்து நான் சோப் போடுறதில்லை. பெரும்பாலும் ஒரு வாஷிங் மிஷினில் ஒரு 50% ஆஃப் டைம் வந்து சோப் இல்லாமல் தான் ஓடுது. சட்டை இப்போ இது கூட சோப் போடாத சட்டை தான், துவைச்ச சட்டை தான். கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் பண்ணுறீங்க, எனக்கு இன்னுமே வந்து அது சிங்காகவே ஆக மாட்டேங்குது, எப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய எல்லாமே வந்து அரசியல் சார்ந்து தான் இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து இப்போ பர்சனல் லைஃப் வேறு, நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை வேறு, நம்மளுடைய வாழ்வியல் வேறு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்குமே தவிர்த்து உண்மையில் பார்த்தா எல்லாமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு. இப்போ இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ ஒரு அரசாங்கம் உங்களுக்கான அக்னாலேஜ்மெண்ட் இன்னைக்கு இது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக தான் இதை பார்க்குதே தவிர்த்து உண்மையில் இதுதான் வந்து மெயினாக இருக்கணும், மற்றது தான் ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் உடலை வந்து அது தன்மையிலேருந்தே அதை நீங்கள் சரி பண்ணுறீங்க. அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அரசாங்கம் உங்களுக்கு என்ன பண்ணால் வந்து நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது, அது என்ன பண்ணணும்? சொன்னது தான் பிளாசிபோன்னு சொல்கிறது எங்களுக்கு அந்த சில நேரங்களில் எங்களுக்கு ரொம்ப வருத்தங்களாக இருக்குது. அது வந்து சரி பண்ணுறதுக்கு இன்னுமே இந்தியாவில் வந்து இன்னும் சரியான ரெக்கக்னிஷன் அக்குபஞ்சருக்கு இல்லை. அது என்ன பண்ணணும்னா, ரிசர்ச் பர்பஸ்க்கான இதை வந்து கூட்டணும். இன்னும் சித்தா ஆயுர்வேதாவே அந்த நிலைமையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அக்குபஞ்சர்லாம் 0. அதாவது அலோபதி கம்பேர் பண்ணும்போது 2-3 இருக்குது சித்தா ஆயுர்வேதா. அந்த 2-3 கம்பேர் பண்ணும்போது அக்குபஞ்சர் 0. அக்குபஞ்சர் வந்து மூலம் இது தமிழ் கிடையாது, இல்ல வர்ம கலைகள். அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அக்குபஞ்சர் வகைகள் இருக்குது இதுவரையிலுமே. ஒரு நாட்டிலையும் ஒரு விதமான சிஸ்டம் கொண்டு வராங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸும் படிச்சிருக்கோம், கொரியன்கிட்ட படிச்சிருக்கிறோம், அதுக்கடுத்து தைவான்காரங்க கிட்ட படிச்சிருக்கோம், தைவான்லேருந்து யூஎஸ் போனவங்க கிட்ட நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அது அந்த மாவோ பீரியடில் நிறைய அவங்க வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, ஒரே கொடையின் கீழ் அந்த டிசிஎம்ங்கிற லேபிள் கொண்டு வந்தாங்க.
அதுக்கு முன்னாடி என்னன்னா அக்குபஞ்சர் தனி சிஸ்டமாக இருந்தது, ஹெர்பல் அது ஒரு தனி சிஸ்டம். வந்து இவங்க என்ன பண்ணாங்க, மாவோ பீரியடில் அதை இதாக கொண்டு வராங்க, ஒரே மொழி ஒரே மருத்துவம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில். அது நான் வேற ஒரு கதைக்கு சொல்ற மாதிரி இருக்குது, ஒரே மொழி ஒரே நாடுங்கிற மாதிரி. அங்கே சைனாவில் இது முதலே பண்ணிட்டான், அதை இவங்க இப்போ புதுசாக இப்போ கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதை அவன் ஏற்கனவே பண்ணிட்டான். அதில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலங்களில் இவங்க வேற நாடுகளுக்கு தப்பிச்சு போகிறாங்க. ஏன்னா ஒடுக்குமுறை காலம் என்னன்னா, நீங்கள் இந்த சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுதல், இல்லை சில பேரை கொல்றாங்க. சில குடும்பங்கள் வந்து தப்பிச்சு தைவான் போகிறாங்க, தைவான்லேருந்து வேற வேறு நாடுகளுக்கு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அக்குபஞ்சரை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அக்குபஞ்சர் சைனாக்கு எப்படி போச்சு அப்படின்னா, அது வந்து புத்திசம்ல மூலமாக போச்சு. அது நம்ம அந்த 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்களா, அதே தான். போகர் மூலமாக தான் வந்து அக்குபஞ்சர் போனது. அதுவும் வந்து என்ன வர்மக்கலை தான் இதோடைய இதுன்னு சொல்லுவாங்க. அந்த டுங் அக்குபஞ்சர் ஒன்று, அது கிட்டத்தட்ட வர்ம புள்ளிகள் அதில் நிறைய கலந்துருக்குது. அதனுடைய பூர்வீகம் நம்மது நம்ம சொல்லலாம். ஆனா என்னன்னா, அது ஒரு ஒரு நாட்டுக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி அது உருமாற்றம் அடைஞ்சிருச்சு. அதனால வந்து இங்க ஆதிக்கம் இங்க இருந்தா துவங்கினது, அதோடைய ஆணி வேர் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு. ஆக்சுவலாக வந்து நான் எதுக்காக உங்களோட இந்த ஒரு உரையாடல் அப்படின்னா, நமக்கு வந்து தமிழர்கள் பல விஷயத்துலேருந்து மீண்டு வரணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம். தமிழர் தேசியம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆரோக்கியமான தமிழர்கள் தேவை. அது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இருக்கணும். நான் வந்து நீங்கள் வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது போய் நிற்கிறது உளவியல் சார்ந்த ஒரு இடத்துல தான். அப்போது நிறைய விதத்தில் வந்து சமூகம் முன்னேறதுக்கான ஒரு உளவியலை தான் நம்ம விதைக்க வேண்டி இருக்குன்றது ரொம்ப அழகாக இன்றைக்கி வந்து வி டிஸ்கஸ்டு. உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு உரையாடல். நம்ம இது அடிக்கடி பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதுவும் ஒரு கணவன் மனைவியே நீங்கள் ஒருத்தருக்கு துணையா. ஏன்னா எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, யார் வந்து 2 பேர் இணைஞ்சு ஒரு 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 விஷயத்த பண்ணுறாலும் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே சிறப்பான ஒரு காரியம். இது பண்ணும்போது வந்து என்ன சொல்றது, அந்த சப்போர்ட் சிஸ்டம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அதி சிறந்த ஒரு உறவு தான். குருன்னா எனக்கு சிலர் இருக்காங்க, அதில் என் மனைவியும் ஒருத்தர். ஏன்னா இவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். முடிச்சாங்க, அப்புறம் சில இதெல்லாம் இவங்ககிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நிறைய நானே கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு சொல்லும் போது என்னை மனைவி இல்லை பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம், அவசியம், இந்த சமூகத்துக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க உங்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எந்த அளவுக்கு வந்து இதை கொண்டு போக முடியும், நம்ம வந்து பண்ணுவோம். நிறைய அவேர்னஸ் நிறைய. நீங்க அடுத்தது இது உடல்நலம் சார்ந்த கேள்விகள், இப்போ இவங்களே கூட ஏதாவது கேள்விகள் வச்சாங்கன்னா அந்த கேள்விகளை நம்ம வந்து இப்போ நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்கட்டும். நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஒரு முறையாவது நம்ம செஷன். ஏன்னா இன்னைக்கு வேண்டியது எனக்கு உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு வேண்டியது வந்து தமிழர் தேசியம் உருவாகணும். உருவாகணும். அதுக்கு அடிப்படை வந்து அதான் நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னன்னா இப்போ நாங்க 3 பேருனா எங்களுக்கு தெரிஞ்சது மட்டுமே தான் நாங்க பேசிருக்கோம். எங்ககிட்ட என்ன பேஷன் வந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தாங்க. இப்போ கமெண்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கும் போது தான் அதுக்கான நம்ம விளக்கங்கள், அதுக்கு அதெல்லாம் நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயத்த தான் சொல்கிறோம். இதில் வந்து நிறைய ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருக்குது. நேரம் எடுக்கணும். பேசலாம், எப்படி பேசிகிட்டே போவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம திருப்பியும் சந்திப்போம். உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும், இல்லை எனக்கு வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஜெயந்த் அக்குபஞ்சர் அண்ணா நகரில் இருக்காங்க. நீங்கள் அவங்கள சந்திக்கலாம், இல்லை அவங்ககிட்ட பேசலாம். உங்களோட எண்ணெய் கொடுக்கலாம் இல்லையா? உங்களோட எண்ணையும் கொடுத்துட்றேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். அதே மாதிரி இல்லை நான் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா அங்கே இருக்கிற அக்குபஞ்சர்ஸ் நல்ல ஒரு ரெவ்யூ இருக்கிறவங்க, இல்லை நல்ல ஒரு சிறப்பாக செயல்படக்கூடியவர்களை தேடி உங்களுக்கான ஒரு ஆரோக்கியத்தை தேடிக்கோங்க. நன்றி, ரொம்ப நன்றி.